ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்? ஜாபர் பாய் தமிழ்காரர் தான், அவர் சென்னைக்காரரு. இங்கே ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. போய் அவர் ஃபுட் அண்ட் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போவோம். இல்லை அண்டர் கிரவுண்டு போயிட்டுருக்கோங்க. அண்டர் கிரவுண்டு பாருங்கள், எப்படி இருக்கு இது அண்டர் கிரவுண்டு. அவர் இங்கே அப்ராடில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே அப்ராடில் நிறையா இடத்துல வச்சுருக்காரு. துபாயில் வச்சுருக்காரு, ஷார்ஜாவில் இருக்குது, அபுதாபியில் இருக்குது. அடுத்து மலேசியா, சிங்கப்பூர்னு ஓப்பன் பண்ண போகிறாராமா. ஒரு தமிழ்காரர் பாருங்கள் எவ்வளோ டெவலப்பாக இருக்காருன்னு. எவ்வளோ பெருமைக்கூடிய விஷயம், பாராட்டலாம். இன்றைக்கி அவர் கடைக்கு தான் போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள் அண்டர் கிரவுண்டு எப்படின்னு பாருங்கள். ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டு அதான் போய்ட்டுருக்கோம். போய் சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்கள் அண்டர் கிரவுண்டு எப்படி இருக்கு. வேறு லெவலில் இருக்கு. பாருங்கள் அங்கேருந்து இந்த பக்கம் ரோட் கிராஸ் பண்ணியாச்சு. ஆப்போசிட்டில் இறங்கி அடுத்து நம்ம இந்த சைடு வந்துருக்கோம். இதாங்க ஜாபர் பாய் ரெஸ்டாரண்ட். உள்ள பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது. இவர் தாங்க அவர் நான் சொன்னது கடையோட யூஸ் பார்ப்போம். வேறு லெவலில் இருக்கு. சென்னைக்காரர். அங்கே உள்ளே போய் பார்ப்போம் கடை எப்படி இருக்குன்னு. போலோட நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இங்கே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நம்ம தமிழ்நாட்டு ஐட்டம் எல்லாமே இருக்குதுங்க. சிக்கன் தண்டா முதற்கொண்டு இருக்குது மதுரை ஸ்டைலில். கடையெல்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது. தமிழ்காரர் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காருன்னா பெருமைப்படக்கூடிய விஷயம். நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குங்க. இது வந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ற இடம். நல்லா நீட்டாக இருக்குது பாருங்க. ஃபீமேலுக்கும் மேலுக்கும் தனித்தனியாக ரெஸ்ட் ரூம் இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குங்க. இவர் தாங்க கடையோட ஓனர். ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காரு டிவியில். ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஃபுட்டு வாங்கிட்டேன். நம்ம ஜாபர் பாய் பிரியாணி. இன்னைக்கு போய் ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இது சிக்கன் பிரியாணிங்க. இது மட்டன் பிரியாணி. அடுத்து தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. இது என்ன, இது பாயாசம் நினைக்கிறேன். பால் பாயாசம் கொடுத்துருக்காங்க. அதே தான் சேம் பால் பாயாசம், தயிர் பச்சடி, கத்திரிக்காய் கூட்டு. மொத்த பில்லு பார்த்தீங்கன்னா 53 திரான்ஸ். சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்கலாமா? அடங்கோங்க பீஸா காணா. அடா இருக்குதாப்பா. மொத்தம் 3 பீஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள். தயிர் பச்சடியும் போட்டாச்சு, கத்திரிக்காய் கூட்டும் போட்டாச்சு. சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள்
பீஸ் மட்டன் பீஸ் எடுத்திருக்கேன். தயிர் பச்சடியோடு அடித்து பார்ப்பான். வெங்காய பச்சடியோட சாப்பாடு அடித்து பார்ப்போம். உண்மையிலே சொல்கிறேங்க, வேறு லெவலு. வந்து 6 மாதம் ஆச்சு. இங்கே கேரளா பிரியாணி சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. தமிழ்நாட்டு பிரியாணி சாப்பிட்டா நமக்கு தெம்பே கிடைக்குது. ஃபுட்டு வேறு லெவல், சூப்பர். இன்னொரு டிப் அடிச்சு பார்க்கலாம். இப்போ தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் கொண்டு 2 மிக்ஸ் பண்ணி டிப் அடிப்போம். ஆசம். வேறு லெவலுங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். பயங்கர பசி. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.